குஷி குஷியா இருக்கிறீங்களா? குஷி குஷியா இருக்கிறோம் பிரதர். ஓம் சாந்தி. ஸோ இன்னைக்கு 1969 கடைசி முரளி பார்க்குறோம். 25/12/1969. ஸோ அதில் 3வது பார்ட்டு பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, மனசு லேசாக வச்சுக்கணும், எல்லாத்தையும் பாபாவுடைய சொத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே அந்த ஆத்ம உணர்வு வரும். இந்த விஷயத்தை பார்த்தார். அடுத்தது புதுசாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பிறருடைய மனதில் இருப்பதை முன்கூட்டியே உங்களால் அறிய முடியும். எப்போ அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்களை அப்படியே பிரேக் போட்டு நிறுத்த முடிந்தால் இல்லையா? உங்கள் எண்ணமே இல்லாமல் ஆக்சுவலாக ஏதாவது ஒட்டு கேட்கணும் அப்படின்னா உடனே அப்படியே அமைதியாக இருந்தால் அவங்க பேசுறது கேட்கும். அதே மாதிரி தான் இங்கேயுமே மனசில் இருக்கிறத கேட்கணும், உங்கள் மனசு அமைதியானா கேட்கும்ன்றார். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பிரேக் சக்திசாலியாக இருக்கணும். அது அடிக்கடி பாபா சொல்வார், இங்கே பிரேக் அடித்து 1 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட போய் நிற்கக்கூடாது, பிடிச்ச அந்த இடத்துல நிற்கணும் மைண்டு. ஸோ அப்படி உங்களால் உங்களுடைய மைண்டை உள்ளடக்க முடியல அப்படின்னா உங்களால் மற்றவர்களுடைய எண்ணத்தை புரிஞ்சிக்க முடியாது. ஸோ நிறைய ஃபைட் எல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கும். இவங்க ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க, மூணாவதாக பார்க்குறவனுக்கு புரியும், அமைதியாக இருந்தால் புரியுமே அப்படின்ட்டு. ஆனால் அமைதியாக இருக்காமல் இவன் பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் பாபா சொல்றாரு, உங்களுடைய எண்ணத்தை உள்ளடக்கினால் மட்டுமே மற்றவர்களுடைய எண்ணங்களை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். வாயை திறந்து பேசினாலுமே கூட, இல்லாட்டினா பேசினா கூட புரியாது. ஆனா பேசாமலே புரியுன்றாரு. பட் பேசினாலும் புரியாது உங்க மைண்ட் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா. அதனாலதான் ஆமா என்ன சொன்ன அப்படின்னு திருப்பி கேட்பாங்க, காதுல விழலன்ற மாதிரி. அவங்க ஏதாவது ஒரு திங்கிங்ல இருக்கும்போது ஏதாப்ல இருந்து பேசினா கூட புரியாதுதான். அதே மாதிரி நெகட்டிவ் எண்ணத்தை உருவாக்கி விட்டோம்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அதுக்கு வேற அர்த்தத்தை மைண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்றதே எடுத்துட்டு வராது. அது ஒண்ணு இருக்குது. ஸோ அதனாலதான் எண்ணத்தின் விஸ்தாரத்தை பாபா முடிக்க சொல்றார். எந்த அளவிற்கு எண்ணத்தை உள்ளடக்கும் சக்தி அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு உங்களால மற்றவர்களுடைய எண்ணங்களை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி அதிகரிக்கும். ஆனா உங்களுடைய எண்ணத்தின் விஸ்தாரத்துக்கு போனதுனால உங்களால உங்களையே புரிஞ்சிக்க முடியலன்றார். அப்புறம் எங்க நீங்க மற்றவர்களை புரிஞ்சுக்கிறது? எப்படி சொல்றாரு பாருங்க, இல்லையா? கரெக்ட் தானே? அது பாட்டுக்கு ஓடிட்டு தான் எது உண்மை எது போயின்னு உங்களாலே கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குதான் அந்த அமைதி அவ்வளோ முக்கியமானது. சைலன்ஸ் பவர். சயின்ஸ் பவர் தலை வணங்குன்றார் சைலன்ஸ் பவர் கிட்ட. ஆக்சுவலா அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, இந்த ப்ரிடிக்ஷன்ல கூட இந்த டெலிபதி வரும், மைண்ட்ல இருக்கிறத தெரியும்ட்டு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவனுடைய எண்ணம் கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்குது. யாருக்கும் மனதை நிறுத்தினாதானே இன்னொரு எண்ணத்தை கண்டுபிடிக்க. இன்னொன்னு யாருடைய எண்ணமும் கேட்கற மாதிரியும் இல்லை, அவ்வளவு குப்பை எண்ணம் தான் ஓடிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு டிவி ஆன் பண்ணணும்னு நினைக்கும் போது அடுத்த இல்லை இது பண்ணலாமேன்னும் போது அது எதை எடுத்துக்கும்? நீங்க நினைக்கிறத கூட எதை எடுக்க முடியும் அதனால, இல்லையா? அது அது பயங்கரமா பிரெயினே பாதிக்க வச்சிடும். அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட் காணாம போயிடும். இப்ப ரிமோட்டை வச்சு நீங்க ரிமோட்டே கையில கொடுத்தா மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ மைண்ட்னா டக்கு டக்குன்னு இதை அப்புறம் அங்க என்ன ஒரு இப்படியே போயிட்டே இருக்கும், மென்டல் ஆயிடுவோம். ஸோ சம பாயிண்ட் இது. உங்கள் விஸ்தாரத்துக்கு போனா உங்களாலேயே உங்களை புரிஞ்சிக்க முடியாது, மற்றவர்களை எப்படி நீங்க புரிஞ்சுக்குவீங்க? அதனாலதான் முயற்சியின் அனுசாரம் இந்த நிலையில் நீங்க அடையணும். ஏன்னா இது சம்பூர்ண நிலையின் அடையாளம். எண்ணங்களற்ற நிலை கிடையாது. அது ஆக்சுவலா உயர்ந்த எண்ணங்களின் நிலை. எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்ற ஆசீர்வாதம் கொடுக்கறது, பாபா நினைவு, ஞானத்தை கடைஞ்சிக்கிட்டே இருக்கிறது, சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறது, எப்படியெல்லாம் நான் இறங்குறேன்னு நினைக்கிறது, இதுல இருக்கிறது. ஸோ இதுதான் அமைதியின் நிலை, இதுதான் எண்ணங்களற்ற நிலைக்கு சமமான நிலைன்ற. மற்றபடி எண்ணம் இல்லாம மனம் இருக்காது. ஸோ இதுல மைண்ட் பிஸியா வச்சிருக்கும் போது தான் அடுத்தவங்க ஒரு கோபப்படுறாங்கன்னா டக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிரும் இதுதான் பிரச்சனைன்ட்டு.
கூட பேச மாட்டோம். ஏன்னா நம்ம மைண்ட் அமைதி இழக்கும்போது தான் கத்தவே ஆரம்பிப்போம். நம்ம மைண்ட் அமைதியாவே இதுலயே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அமைதியாவே இருக்கும். அவங்க பேசுறதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியும். அத டக்குன்னு சால்வ் பண்ணிடும். அடுத்தது, அதனால எந்த அளவுக்கு சம்பூர்ண நிலைக்கு பக்கத்துல வந்திருக்கிறீங்கன்னு இந்த விஷயங்கள வச்சு செக் பண்ணுங்க. மற்றவர்களுடைய எண்ணத்தை ஒரு வினாடியில உங்களால நிறைவேத்த முடியுதா? அப்படின்னு செக் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஆல்ரவுண்டர் குரூப் இப்ப வந்திருக்கிறது. ஆல்ரவுண்டர்களுடைய லட்சியம் என்ன? ஸோ அந்த லட்சியத்தின் குணங்கள் இருக்குது உங்களுக்கு. ஆனால் இன்னும் உயர்ந்த லட்சியம் நீங்க வைக்கணும். இப்போதைக்கு நீங்க எந்த நடைமுறை சொரூபமாக இருக்கிறீங்களோ, அதுல நீங்க யாரு வந்து ராஜாவாக தகுதி பெற முடியும்? இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய குணாதிசயங்களை வச்சு. ஏன்னா இப்ப இருக்கிற ரிசல்ட், உங்களுடைய சேவையின் ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது நீங்களே சொல்லுங்க, நீங்க எந்த ராஜாவா ஆவீங்க? ஏன்னா ஒருத்தருடைய முயற்சியின் மூலமாக அவங்களுடைய பதவி தெளிவாக தெரியும்ன்ற. நீங்க சூரிய வம்சத்தினராக இருக்கலாம். ஆனா அந்த சூரிய வம்சத்தினரிலும் கூட உலக மகாராஜாவாக ஒருத்தர் இருப்பாரு. கூடவே மற்ற ராஜாக்களும் இருப்பாங்க, சிற்றரசர்கள். நாராயணன் ஒருத்தரா தான் இருப்பார். அவருக்கு கீழே எல்லாரும் வருவாங்க. இப்ப நீங்க எந்த ராஜா? பல ராஜாக்களில் ஒருவரா அல்லது அந்த ஒரே ஒரு ராஜாவா அப்படின்னு கேக்குறேன். யார் ஆரம்பத்திலே வருவீங்க? உலக சக்கரவர்த்தி ஆகிறதுக்கான வழிமுறைகள் என்ன? அல்லது உலக சக்கரவர்த்திக்கு நெருக்கத்தில் வருவதற்கான, அவருக்கு அப்பா அம்மாவா, மனைவியா, குழந்தையா, உடன் பிறந்தவர்களா, அந்த மாதிரி வர்றதுக்கான வழிமுறைகள் என்ன? ஏன்னா 2 பேருமே சமமா தான் எல்லாமே அனுபவிப்பாங்க, உரிமை எல்லாமே இருக்கும். சோ எப்படியும் உலக நன்மை இருக்கும். ஆனா உலக சக்கரவர்த்தி ஆகிறவர்களுடைய அடையாளம் இப்ப என்னவாக இருக்கும்? இப்பவே அது தெரியும்ன்ற. இல்லையா? விளையும் பயிர் முளையிலே தெரியும், குழந்தை பருவத்திலே தெரியும்னுவாங்க. அப்ப தேவதையுடைய குழந்தை பருவம் தான் சங்கமயுகம். இதுல தெரியும்ன்ற. இது பிராமணர்களின் உலகம், ரொம்ப சின்ன உலகம். யாரு உலக மகாராஜாவாக, சக்கரவர்த்தியாக ஆகுறாங்களோ அவங்களுக்கு ஒட்டுமொத்த உலகத்தோடும் தொடர்பு இருக்கும். அப்போ ஒவ்வொரு பிராமணர்களோடையும் அவருக்கு தொடர்பு இருக்கும். இல்லையா? கரெக்ட். நம்ம எங்க இருந்தாலும், கரெக்ட். எங்க கான்டாக்ட் இல்லாம, மத்தவங்களோட கான்டாக்ட் இல்லாம இருந்தாலும் அவரோட தொடர்பு இருக்கும். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவோடையும் தொடர்பு இருக்கும். ஸோ அது வந்து எண்ணத்தின் மூலமாக இருக்கலாம். ஏன்னா எல்லா மொழி பேசுறவங்க கூட நம்ம எப்படி பேச முடியும்? தெரியாது. பட் எண்ணத்தின் அளவுல அவங்களுக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதுவும் நம்ம குடும்பத்து ஆத்மா வெற்றி பெறணும் அப்படிங்கறத நாமளும் அதை தான் பிரம்மாபாபாவும் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எல்லாரோடையும் அப்ப தன் சென்டரு அல்லது தன் குடும்பத்தை மட்டும் பாத்துக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. அதான் உலக மகாராஜாவுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் தன்னுடைய குடும்பமாக அனுபவமாகும். அதான் ஒரு அவ்வியக்தமானாலும் இப்ப எனக்கு கூட கனவுல வந்துதானே தலை மேல கை வச்சு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு கனவு வந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞானத்துல இதுல இன்ட்ரெஸ்ட் வந்தது. அது மாதிரி அங்கிருந்தே அவருக்கு நமக்கு யார் யாரு பிராமண குழந்தைன்னு பார்த்து தூண்டு கொடுக்க நம்மளும் கொடுக்க முடியும். அதே மாதிரி இப்ப இந்த உடம்புல இருந்துகிட்டே கொடுக்க முடியும். உடம்ப விட்டு போய் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உடம்புல இருந்துகிட்டே அதெல்லாம் முடியும்ன்றது. ஸோ இந்த சின்ன குடும்பத்துல, ஏன்னா இது உலகத்தோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சின்ன குடும்பம் தான். இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரோடவும் யார் உறவில் வருகிறாரோ அவங்க தான் உலக மகாராஜா ஆகுறாங்க.
ஸோ இப்ப சொல்லுங்க, நீங்க எந்த ராஜாவா ஆவீங்க? ஒண்ணு ஆ, சிம்மாசனத்துல உட்கார்றவங்க. இன்னொன்னு அந்த சிம்மாசனத்துல உட்கார்றவங்களுக்கு நெருங்கியவர்களாக இருக்கிறவங்க. ம். ஸோ சிம்மாசனத்துல உட்காரக்கூடிய ஆத்மாக்கள் வந்து உலக சேவை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு இப்ப நெருக்கத்துல உதவி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க நெருக்கத்துல வர்றவங்க. அப்படி சொல்றாரு. 2 இது. ஸோ அப்ப நீங்க அப்படி நெருங்கிய சகயோகியாக ஆக விரும்பினால் ம். அதுக்கு நீங்க இப்ப என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு விதத்தில் ஒட்டுமொத்த தெய்வீக பரிவாரத்தின் ஆத்மாக்களுக்கும் நீங்க சகயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஏதோ ஒரு விதத்துல. மெயினா மனச சேவை. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ஒண்ணு ஒட்டுமொத்த பிராமண குலத்தின் சேவைக்கும் கருவியாக இருக்கிறது. ம். இன்னொன்னு வெறும் கருவியாக இருந்து ஏதோ ஒரு விதத்தில் எல்லோருக்கும் ஆ. சகயோகம் பண்றது. ஸோ அவங்க அங்கேயும் அதே மாதிரி நெருக்கத்தில் வரக்கூடிய சகயோகிகளாக இருப்பாங்க. ஸோ இப்ப நீங்க செக் பண்ணுங்க. நீங்க உலக மகாராஜா ஆவீங்க தானே? நாளுக்கு நாள் யாரு வரிசைக்கிரமமாக உலக மகாராஜா ஆவாங்கன்றத நீங்களே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இப்ப நான் லேட்டா தானே வந்திருக்கிறேன், என்னால ஆக முடியுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்ப வந்தா ஆக முடியாதுன்னெல்லாம் கிடையாது. நீங்க ஹை ஜம்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறார். ஸோ ஒரே ஜம்ப்ல எகிரி போய் உட்காருங்கன்ற. ஐயப்பன் 18 படிக்கட்டு மேல படிக்கட்டு வழியா ஏறி போல, ஒரே ஜம்ப் தான். எகிரி உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்ற. இப்ப கூட உங்களால ஒரே குதியா குதிக்க முடியும்ன்ற. இப்ப கூட உங்களால அதுக்கு நேரத்தை ஒதுக்க முடியும். ஆனா ரொம்ப கம்மியான நேரம் தான் இருக்குது, ஆனாலும் முடியும்ன்ற. இல்லையா? 24 மணி நேரம் இதே சிந்தனை, இதே கவலை இருந்துகிட்டே இருக்கணும்ன்ற. அதனால டைம் கம்மியா இருந்தா என்ன பண்ணணும்? ஸ்பெஷல் எஃபர்ட் போடணும்ன்ற. இப்ப சமீபமா ஒரு முரளியில வந்தது என்னன்னா, ட்ரெயின் வந்து 6 மணி நேரம் லேட்டா இருக்கும் சொல்லுவாங்க. 6 மணி நேரம் லேட்டா வருதுன்ட்டு. அடுத்த முக்கியமான ஜங்ஷன் வர்றதுக்குள்ள அது 1/2 மணி நேரம் லேட் ஆயிடும். சரி பண்ணிடும் வேகமா ஓடி. மெயின் ஜங்ஷனுக்கு வரும்போது கரெக்ட் ஆயிடும். அது மாதிரி உங்களால பண்ண முடியும்ன்ற. அதிவேகமா ஓடணும். வெளியில எந்த விஷயத்திலும் கவனமே கொஞ்சம் கூட போக விடக்கூடாது. அதுலதான் இருக்குது. ஏன்னா வந்தது லேட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப எவ்வளவு ஸ்பீடா ஓடணும். இல்லை எக்ஸாம்க்கு லேட்டா வரவன் வேகமா ஓடினாதான் முடிக்க முடியும். அதே மாதிரி ஸ்கூல்ல கூட சிலர் வந்து லேட்டா சேருவாங்க. அப்ப அவன் அதுக்கு முன்னாடி விட்டதெல்லாம் சேர்த்து படிக்கணும். இப்ப அதுக்கேற்ற மாதிரி வசதியும் இருக்குது. டெக்னாலஜி இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, எல்லா முறையிலயும் இருக்குது. இதோ இப்ப பாக்குறோமே. இல்லைன்னா எப்படி நம்ம இந்த முறையிலாம் நம்ம கிடைக்கும். விசேஷ முயற்சியும் பண்ணணும். உங்களால விட்ட நேரத்தை சரி பண்ண முடியும். ஸோ உலக மகா சக்கரவர்த்திகளுடைய சமஸ்காரம் என்னவாக இருக்கும், அதை இப்ப நிரப்புங்க. இன்னைக்கு உலக மகாராஜா ஆகிறதுக்கான கல்வியை உங்களுக்கு பாப்தாதா கொடுத்துட்டு இருக்கிறார். உலக மகாராஜாவுடைய சமஸ்காரம் என்னவாக இருக்கும்? ஸோ நீங்க பிராக்டிக்கலா பார்த்தீங்க. பாபா வந்து, அதாவது பிரம்மா பாபா வந்து எல்லாராலையும் நேசிக்கப்பட்டார். அவரும் எல்லார் மீதும் அன்பு வைத்தார். ஸோ அந்த மாதிரி அப்ப உலக மகாராஜா எப்படி இருப்பாருன்றத பிரம்மாவை பாருங்க. அவர் தானே நம்பர் 1. அதுக்கு தான் சொல்றார். ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா,
ஸோ ஒவ்வொருத்தருடைய இதயத்திலிருந்தும் உங்க மேல அன்பின் மலர்கள் தூவப்படும். So, அந்த மலர்கள் தூவுற பழக்கம் அதுலதான் வந்தது போல இருக்கு. ராஜாக்கள் நடக்கும்போது ம். மலர்கள் தூவாங்க ஆமா, இல்லையா? ஆமா. மலர் தூவிட்டே ஸோ இருப்பாங்க. அன்பு மலர்கள் அங்க ஸ்தூல மலர் ஆயிடுச்சு. இங்க உங்க மேல அன்பு மலர்கள் தூவப்படும் பொழுது அங்க, அதாவது துவாபரகத்துக்கு மேல உங்க ஜடச்சிலைக்கு மேல ஸ்தூல மலர்கள் தூவாங்க. இல்லையா? பார்த்தா வெறும் பூவா இருக்கும். நல்ல ஃபேமஸான கோயில் எல்லாம் அலங்காரம் பார்த்தீங்கன்னா வெறும் பூவா இருக்கும். அந்த கிட்ட புஷ்பாஞ்சலி நெருங்கும்போது கூட அவ்வளவு பண்ணுவாங்க. ஒரு ஆ, நாள் புஷ்பாஞ்சலின்னு சொல்லிட்டு ம். நெறைய பூ மேல 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓஹோ! அது சொரிதல், புஷ்பாஞ்சலியா? பூச்சொரிதல்ன்னு சொல்லுவாங்க. புஷ்பாஞ்சலின்னும் சொல்லுவாங்க. ஓ! அது அம்மன் கோயில்ல, கன்னியாகுமரி அம்மன் கோயில்லலாம் பார்த்துருக்கோம். ம். ஐயப்பனுக்கு கூட செய்வாங்க. இந்த மாரி புஷ்பாஞ்சலி. ஓஹோ! சரி, சரி. ஸோ அப்ப அங்க மலர் ஆ, மழை தூவப்படும். உங்க ஜட சித்திரத்துக்கு மேல. ஸோ அதனால செக் பண்ணுங்க. என்ன பண்ணுவாங்க புஷ்பாஞ்சலினா? பூவ தூவிட்டே இருப்பாங்களா? அப்படியே வந்து கொட்டுவாங்க. வந்து ஓ! வந்து கூட கூடையா அபிஷேகம் வந்து மேல அபிஷேகமே பூவுனால பண்றது. பூனால கூட கூட கூட. அபிஷேகமே பண்றது. அது ஓ! அப்படியே ஓ! நெறஞ்சுக்கிட்டே வந்து இவ்வளோ தூரம் வந்துரும். ஓ! பார்த்த மாரி இருக்கு. சரி, ஃபுல்லா சரி. கவர் ஆயிடும். முகம் ஓ! மட்டும் தான் தெரியும். அந்த அப்புறம் அளவுக்கு எடுத்து பூ எடுத்து வச்சுட்டு கொட்டியிருக்கும். மறுபடியும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கரெக்ட். போட்டுட்டே இருப்பாங்க. ஓ! போட 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 அப்படியே குவிஞ்சிரும். பாருங்க. மலை மாரி ஆயிடும். இங்க அவ்வளோ அன்பு பூ. இங்க அன்பு சேர்க்கிறவங்க அங்க மலர்கள்னால தூவப்படுறாங்க. சூப்பர். ஸோ அது மறைஞ்சிருக்க முடியாது. ஸோ எந்த அளவிற்கு அன்பின் மலர்கள் இருக்குதோ அந்த அளவிற்கு துவாபர யுகத்துல உங்களுக்கு மலர்களினால் அர்ச்சனை பண்ணுவார்கள். மனிதர்கள் சில இடங்களுக்கு எப்பவாவது இப்ப குலதெய்வம்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் போய் மலர் அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க. ஆனா சில இடங்களுக்கு பாத்தீங்கன்னா தினம் தினம் போய் மலர் அர்ச்சனை பண்ணுவாங்க. திருப்பதி மாதிரி இடங்கள்ல. அது அந்த வித்தியாசத்துக்கான காரணம் என்ன தெரியுமா? ம். ஸோ ஒவ்வொருத்தரு மூலமாகவும் அன்பின் மலர்களை தூவுவதற்கு பாத்திரமானவர்களாக ஆகணும் நானுன்றத லட்சியம் வைங்க. இல்ல ஒவ்வொருத்தராலையும் நேசிக்கப்படுறவராக நான் மாறணும். அப்படி லட்சியம் வைங்க. எப்படி அன்பை பெறுவது? எப்ப நீங்க எல்லோருக்கும் சகயோகம் கொடுக்கிறீங்களோ, உதவி புரியுறீங்களோ, அப்ப உங்களுக்கு தானாகவே உதவியும் கிடைக்கும். தானாகவே நீங்க யாருக்கெல்லாம் உதவியாளர்களாக இருந்தீர்களோ, அவர்களின் அன்புக்கு பாத்திரமானவர்களாக ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்கள் தான் உலக மகா சக்கரவர்த்தியாக ஆக முடியும். அதனால இந்த உயர்ந்த லட்சியம் வையுங்க. எப்படி சொல்ல போறாங்க? நாராயணன் ஆவறது லட்சியம்னும் போது அது உப்பு சப்பு இல்லாத மாதிரி இருக்குது. ஆனா அதை ஒண்ணு ஒண்ணா பிரேக் பண்ணி ஆ, சொல்றாரு. ஆ, பூனால ஆமா. அலங்காரம் பண்ணணும். அதுக்கு நீ இப்ப நிறைய பேர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ம். உன்னை எல்லாருக்கும் பிடிக்கணும். அந்த மாதிரி நடந்து காட்டு. அதுதான் முக்கியமான விஷயம். நம்மள எத்தனை பேர் திட்டுறாங்க முக்கியம் இல்ல. நம்ம திருப்பி திட்டிடக் கூடாதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீக குணத்தை தூண்டும். அது அந்த டைம் எடுக்க இருக்கும். தான் அதுக்காக செய்யும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வராரு. ஆமா. ஏன்னா 2500 வருஷம் அசுர குணம் பூந்திருக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் அது அழியும். ஆனா நம்ம ஸ்திரமாக இருக்கணும். ஸோ இந்த உயர்ந்த லட்சியம் வைங்க. ஸோ பாபா இன்னைக்கு பக்தி மார்க்கத்தின் ஒரு சித்திரத்தை நினைவு செய்றார். பாபா உங்களை பார்க்கிறாரு, சிரிக்கிறார். நீங்க எல்லோரும் ஒரு விரல் கொடுக்கிறீங்க. இந்த துக்க மலையை தூக்குறதுக்கு, தூக்கி அண்ணாண்ட கடாசுறதுக்கு. ஒரு விரல் கொடுத்திருக்கிறீங்க தானே? அதாவது சகயோகம். ஒவ்வொருத்தருடைய உதவினால தான் இந்த துக்க மலை தூக்கி எறியப்படுது. அல்லது இனிமேல்ட்டு தான் விரலே கொடுக்கணுமா? ஸோ எந்த அளவுக்கு விரல் கொடுத்திருக்கிறீங்க? இன்னும் நீங்க கொடுக்கணும், விரல் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க இன்னும் எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுக்கலன்னு அர்த்தம். அதனால இன்னும் மலை தூக்கப்படலைன்னு அர்த்தம். ஏன்? கஷ்டமா இருக்குதா?
நிறைய பேருடைய விரல்கள் ஒன்றாக வந்து விட்டது. அப்படி இருந்தும் ஏன் மலை இன்னும் தூக்கப்படவில்லை? சூப்பரா கேட்கிறாரு இல்லையா? அந்த ஆக்சுவலா கோவர்த்தன மலையை தூக்கிட்டு போற மாதிரி ஒரு படம் இருக்கும்ல, அதை பார்த்துதான் அவர் இப்படி எல்லாரும் சிரிக்கிறாரு சொல்றாரு. அதே மாதிரி ஊர்க்குடி தான் தேர் இழுக்க முடியும்னுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இழுக்கிறதுலே அது நவருது. நம்ம சும்மா கையை பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அது எல்லாருக்குமே அவ்வளவுதான் ஃபீல் ஆகும், ஆனா அது நவரும். அந்த மாதிரி தான் இது. அப்ப நீங்க எல்லாரும் விரல் கொடுத்தும் ஏன் மலை இன்னும் தூக்கப்படல? முந்தைய கல்பத்தின் நினைவார்த்தம் வெற்றிகரமாக எப்ப ஆகும் அப்படின்னா, எப்ப எல்லாருடைய சக்தியும் ஒன்றாக இணைகிறதோ அப்பதான் அந்த நினைவார்த்தம் வெற்றி பெறும், அந்த கோவர்தன மலை தூக்கப்படும். அதனாலதான் இப்ப அந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா தூக்கல. கொஞ்சம் தூக்குறீங்க, மறுபடியும் கீழே வச்சிடுறீங்க, கொஞ்சம் தூக்குறீங்க, மறுபடியும் கீழே வச்சிடுறீங்க. ஸோ நீங்க எல்லோரும் ஒரு விதத்துல இது கூட காரணமா இருக்கலாம். ராவணன் கைலாயத்தை தூக்குற மாதிரி ஒரு காட்சி வரும். ஆனா அது என்னன்னா, ஒருத்தரால தூக்க முடியாது இல்லையா? எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் ஒருத்தரால பண்ண முடியாது. உலகம் ஃபுல்லா பாபா வெளிப்படுத்தக்கூடிய சேவைய இல்லையா? ஆளாளுக்கு அங்கங்க அதாவது இது பைபிள்ல இருக்கும். ஏதோ ஒரு நகரத்தை, இஸ்ரேல் ஜெருசலமோன்னு நினைக்கிறேன், அதை கட்டி எழுப்பாங்க. அதை ஃபுல்லா தரமட்டமா ஆக்கிடுவாங்க எதிரிகள். மீண்டும் கட்டி எழுப்புறதுக்காக செவுரு கட்டுவாங்க. ஸோ அவங்கவுங்க வீட்டு வாசல்ல இருக்கிற செவுரு அவங்கவுங்க கட்டுவாங்க. இப்படியே கட்டி 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 அப்படியே ஃபுல்லா அந்த நகரத்தை சுற்றி வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு இது செம சூப்பர்ல. ஸோ ஆளுக்கு ஒரு சகயோகம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சொர்க்கம் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. நீங்க உங்களுடைய விரலை கொடுத்தீங்க, ஆனா குழுவில் மட்டுமே அந்த சக்தி இருக்கும். அந்த குழுவிலும் அந்த சக்தி இருக்கணும். அப்பதான் அந்த மலையை தூக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கும். குழுவின் ஒற்றுமை அது இருக்கணும்ன்ற. இப்ப சக்தி சேனை வெளிப்பட போகுது, வெளிப்பட இருக்குது. நீங்க எல்லோரும் மலர் ஆகிட்டீங்க. ஆனால் நீங்க எல்லோரும் இப்ப ஒன்னா வர்றதுதான் பிரச்சனையா இருக்குது. பொக்கேவா ஆகணும். பொக்கே ஆனாதான் அழகு. ஒன்றாக ஒரு பூங்கொத்தாக நீங்க மாறணும். நீங்க எல்லாரும் மலராகி தனித்தனியா இருக்கிறீங்க, எல்லாம் ஒன்னாகணும். இப்ப சில மலர்கள் சில சமயம் தங்களுடைய கலரை வெளிப்படுத்துது, சிலர் தங்களுடைய வாசனையை வெளிப்படுத்துது, சிலர் தங்களுடைய அழகை வெளிப்படுத்துது. ஆனா எப்ப இந்த அழகு, வண்ணம், வாசனை எல்லாம் ஒரு பொக்கே ரூபத்தில் ஒன்றாகுதோ அப்பதான் உலகத்தின் முன்னாடி நீங்க வெளிப்படுத்தப்படுவீங்க இல்ல. ஒவ்வொரு விசேஷமும் எல்லாம் ஒண்ணு சேரும் போதுதான் வெளிப்படுத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்றாரு. இது செம சூப்பரான விஷயம் இது. பிறகு நீங்க உலகத்தின் முன்னாடி வெளிப்படுத்தப்படுவீங்க. நீங்க அந்த மாதிரி கூட்டான திட்டத்தை உருவாக்கணும். அதன் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்தின் முன்னாடி நீங்க புதுமையை காட்டணும் இல்லையா? இத்தனை பேர் ஒன்றாக இருக்கு. அதாவது கிறிஸ்தவர்களுக்குள்ள கூட அந்த ஒற்றுமை இருக்கு. அதுதான் கொடுமை இல்லையா? கிறிஸ்தவர்களுக்குள்ள நிறைய பிரிவினை இருந்தா கூட அந்த பிரிவினருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். யெகோவாவின் சாட்சிகள்னா சென்னையில இருந்து ஒருத்தர் வருவார் சிறப்பா, அது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இது அந்த அந்த ஒற்றுமை இருக்குது. நீ இங்க வராத, அங்க வராத, இந்த விஷயம் எல்லாம் கிடையாது. எங்க போனாலும் அவங்க வாங்க வாங்கன்னு வர இருப்பாங்க. ஸோ இங்க அந்த ஒற்றுமை வேணும் அப்படிங்கிற. ஏன்னா யாராவது வந்தாங்கன்னா இத்தனை பெண்கள் ஒற்றுமையா இருக்கிறாங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டதா பாபா சொல்லி இருக்கிறார். அந்த மாதிரி நிஜமாகவே இருக்கணும். ஏன்னா புதுசா வரவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்ட்டு.
இல்லையா? கொஞ்சம் இருந்து பார்க்கும்போது தான் தெரியும் என்னென்ன இருக்குதுன்ட்டு. அது எப்பவுமே இருக்கிற மாதிரி மாத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எல்லோரும் தனியா இருக்கிறதுனால தான் ரொம்ப கடுமையான முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனா ஒரு குழுவாக பண்ணும் பொழுது கம்மியான முயற்சியில் அதிக வெற்றி கிடைக்கும். இந்த சேவையை தனியா பண்ணும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப நம்ம இந்த சேவையை எடுத்துக்கிட்டாலே வீடியோ போடுறதே தனியா போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணு முடிக்கிறதுக்குள்ள மூச்சு திணறும். சோ அப்ப மற்ற சேவையெல்லாம் கேட்கவே தேவை கிடையாது. குழு இருந்தா மட்டும்தான் அது சேவை செய்யற மாதிரியே உங்களுக்கு தெரியாது, அப்படியே லேசா இருக்கும். அப்ப குறைந்த முயற்சியில் அதிக வெற்றி குழுவில் தான் சாத்தியம். சோ இந்த சங்கம யுகத்தின் குழுவில் நீங்க எப்ப வெற்றி அடைகிறீங்களோ அப்பதான் சேவையில் வெற்றி கிடைக்கும். மற்றபடி உங்களுக்குள்ள எல்லா விசேஷ குணங்களும் இருக்குது, ஆனா பயன்படுத்தப்படாமல் இருக்கு. அதான் விஷயம், பயன்படுத்தப்படாமல் இருக்கு. அத பயன்படுத்தணும். சொல்லி சொல்லி தூண்டுதல் கொடுத்தாதான் அவர் செய்வார், இல்லாட்டி அவரோட இது அவருக்கே தெரியாதும்பாங்கல்ல. உன்னால முடியும், இந்த அனிமா மகிமா அந்த சக்திகள் எல்லாம் கொண்டு வான்னு சொல்லுவாங்க ஆஞ்சநேயர். இல்லாட்டி அவர் பாட்டுக்கு. கரெக்ட். இங்க என்னன்னா இந்த ஒன்னா சேர்க்கறதுலதான் பிரச்சனை இல்லையா? இவங்க இந்த சென்டருக்கு போக கூடாதுன்னு, அவங்க அந்த சென்டருக்கு போக கூடாதுன்னு, நம்ம சென்டர் யாரை கேட்டு அந்த சென்டருக்கு போனேன், இப்படி எல்லாம் எந்த சர்ச்சிலையுமே நடக்காது. நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன், போகும்போது நான் இன்னொரு சர்ச்சுக்கும் போக போறேன்ட்டு அவர்கிட்ட சொல்றேன். இதுவே போதும், அப்புறம் நீங்க போனா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இங்கேயே எல்லாம் சொல்லி கொடுக்குறோம்ல அப்படி சொன்னாரே தவிர இல்ல அங்கெல்லாம் போக கூடாது அப்படிலாம் சொல்லலை. ஸோ இதுதான் முக்கியமான விஷயமே. இந்த ஒற்றுமை வந்துட்டா டக்குன்னு தீ மாதிரி பரவும். ஆனா அது இல்லை. சேவை செய்யறது ஸ்ரீமத்து கிடையாது, இதுக்கு கிடையாது, அது கிடையாது. பாபாவை ஒரு பக்கமும் சவுறு கட்டணும் இல்லையா? சிவானி தீதி ஒரு பக்கம் கட்டிட்டு இருக்கிறாங்க, இன்னொருத்தர் பக்கம் இப்படி கட்டணும், அப்படி கட்டிக்கிட்டே இருக்கணும். ஆனா அப்படி பண்றது இல்ல. கரெக்ட், அதுலதான் இருக்குது. ஸோ விசேஷ குணங்கள் பாபா குழந்தைங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும், ஆனா பயன்படுத்த மாட்டீங்கன்ற. எல்லாருக்குள்ளயும் கண்டிப்பா விசேஷ குணம் இருக்கும், பயன்படுத்த மாட்டீங்க. ஸோ இப்போ உங்களுடைய விசேஷ குணங்களை வைத்து மற்றவர்களையும் தகுதி உடையவர் ஆக்குங்க. அதன் மூலம் அவங்க பாபாவுக்கு நெருக்கத்தில் வரட்டும். விசேஷ குணத்தை வைத்து தகுதி உடையவர்களா ஆக்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் டீச்சரா இருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த பரதநாட்டியத்தை வச்சு பாபாவுடைய ஞானத்தை கொடுப்பாங்க. அது வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அதுல அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் அமைத்து பாட்டு எழுதி அப்படி கொடுப்பாங்க. ஸோ அந்த விசேஷத்தை வைத்து கொடுக்கறது, ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்றது, அது மாதிரி நிறைய பண்றாங்க ஒவ்வொரு விதமாக. ஸோ இந்த குழு பாபாவோடு அனைத்து ஆத்மாக்களின் உறவுகளை இணைக்கிற அஸ்திவாரத்தை போடுற குழுன்ற. ஸோ பாபா பார்த்து வந்திருக்கிற இந்த குழு இது எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே. ஸோ பாபாவோடு இணைக்கிறதுக்கான அஸ்திவாரம், பிள்ளையார் சுழி போடுற குழு. ஸோ இப்போ நீங்க போடுற அஸ்திவாரத்தை வைத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையே உருவாக்கப்படுது பின்னாடி. ஸோ அதனால எல்லா விஷயங்களிலும் நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு தான் நீங்க மற்றவர்களின் அஸ்திவாரத்தையும் ஸ்ட்ராங்கா போட முடியும். நீங்களே பலகீனமா இருந்தா அவர்களும் அப்படியே இருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா தகுதியின் படியும் கண்டிப்பாக தரம் இருக்கும். உங்களுக்குள்ள தகுதி கம்மியா இருக்குது அப்படின்னா நீங்க உருவாக்கக்கூடியவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள்.
அதனால அஸ்திவாரம் போடக்கூடியவன், ஏன்னா அஸ்திவாரம் தான் ரொம்ப முக்கியம் பில்டிங்க்கு. நிறைய வீடெல்லாம் விழுறதுக்கு காரணமா அஸ்திவாரத்தை தான் சொல்லுவாங்க. ஸோ அப்ப அஸ்திவாரம் போடுற நானுன்ற எண்ணம் இருக்கட்டும். அஸ்திவாரம் போடக்கூடியவன் நான். அப்ப அதுல அவ்வளவு கவனம் கொடுக்கணும். இதன் மேலதான் சொர்க்கமே உருவாக்கப்படுது, எழுப்பப்படுது. ஸோ நீங்க குணங்களில் பாப்தாதாவுக்கு சமமா உங்களை ஆக்கிக்கிட்டாதான் மற்றவர்களையும் உங்களுக்கு சமமா ஆக்க முடியும். ஸோ அப்ப எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு பாருங்க இல்லையா? மற்றவர்களை ஆக்கணும்னா அப்ப அதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி ஆகணும். அதுல கவனம் கொடுங்க. ஸோ செம பவர்ஃபுல் முரளி. வருஷத்தின் கடைசி முரளி. இந்த ஃபர்ஸ்ட் வருஷ முரளி பயங்கரமா இருக்கும், பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்த வருஷத்து முரளியை அடுத்த வீடியோல பார்க்கலாம் சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ.